நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் நாயுடன் வந்த சீமாட்டி. இது ஆண்டன் செக்காவ் எழுதிய ஒரு சிறுகதை. ரஷ்யாவில் யால்டா அப்படிங்கிறது கடற்கரையில் அமைந்த ஒரு சின்ன ஊர். அது சின்ன ஊர் அப்படிங்கிறதுனாலே யாராவது புதுசாக வந்தால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன குறுகுறுப்பு இருக்கும். யார் இவங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு ஊருக்கு ஒரு அழகான ஒரு இளம்பெண் ஒரு அழகான நாய்க்குட்டியோட தினமும் உழவுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. யார் இவ, எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாகவும் இருந்தது. டிமிட்ரிச் குரோவும் அப்படித்தான் அவளை கடற்கரை ஓரமாக ஒரு நாள் பார்க்கிறான். குரோ யார் அப்படின்னா, அவனும் வெளியிலிருந்து அந்த சின்ன ஊரில் ஏதோ ஒரு வேலைக்காக 2 வாரங்களாக தங்கி கொண்டிருக்கிறான். ஒரு நடுத்தரம் உயரமுள்ள அழகான வட்டமாக தொப்பி அணிந்து ஒரு பொமேரியன் நாயுடன் ஒரு அந்தி சாயும் கடற்கரை ஓரமாக அவளை அவன் பார்க்கிறான். முதல் பார்வையிலேயே அவள் அவன் மனதில் பதிந்து விடுகிறாள். அதற்கு பிறகு பூங்காக்களிலும் அங்கும் அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமான சதுக்கத்திலும் அவளை பார்க்கிறான். அதே துணி தொப்பி அணிந்து கொண்டு தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அவள் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. பொதுவாக பேசிக்கொள்பவர்கள் அவளை நாயுடன் வந்த ஒரு சீமாட்டி என்று சொல்லுகிறார்கள். அவள் தனியாகவே பொது இடங்களுக்கு வருகிறாள், உழவுகிறாள், திரும்பி போகிறாள். அவளுடன் கணவனோ அல்லது நண்பர்களோ யாருமே வருவதில்லை. இதை கவனிக்கின்ற குரோ அதனாலேயே இவளுடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு வயது ஒரு 40க்கு கீழ் இருக்கும். 12 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். 2 பையன்கள், எல்லோருமே பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு சின்ன வயதிலேயே திருமணமாகி இருந்தது. 2வது வருட மாணவனாக அவன் இருந்தபோது அவன் மனைவி அவன் வயதை விட 1.5 மடங்கு அதிகமானவள் போல தோற்றமளித்தாள். கருத்து புருவம் கொண்ட கௌரவமான ஒரு நேரான உயரமான பெண் அவள். மேலும் அவள் நிறைய வாசிக்கக்கூடியவள். தன்னை அறிவுஜீவி என்றே எப்போதும் சொல்லிக்கொள்வாள். ஆனால் குரோவோ அவள் அறிவு இல்லாதவள் என்றும், குறுகிய மனப்பான்மை கொண்டவள் என்றும், நேர்த்தி இல்லாதவள் என்றும் நினைத்து கொண்டான். அவள் மீது அவனுக்கு எப்போதுமே ஒரு சின்ன பயம் இருக்கும். வீட்டில் இருக்க அவன் விரும்புவதே இல்லை. நீண்ட காலத்திற்கு முன்பே அவளுக்கு அவன் துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு பெண்களுடன் நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்தது. அதனாலேயே அவன் பெண்களை பற்றி பேச்சு எழும்போதெல்லாம் அவர்கள் கீழ்மையான இனம் என்றே அழைத்தான். ஆனால் அவன் என்ன வேண்டுமானாலும் அழைத்து கொண்டு போகட்டும். அந்த கீழ்மையான இனம் இல்லாமல் அவனால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்களிடம் பழகுவதில் அவனுக்கு பெரும் சலிப்பு. ஆண்களிடம் அவனாக இருக்க முடிவதில்லை. அவர்களோடு இருக்கும்போது அவனால் உரையாட முடிவதில்லை. உணர்ச்சி இல்லாத ஜடமாகத்தான் எப்போதும் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பான். ஆனால் பெண்களுடன் இருக்கும்போது அவன் சுதந்திரமாக உணர்ந்தான். அவர்களிடம் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. பெண்கள் கூட்டத்தில் அவன் மௌனமாக இருக்கும்போது கூட அவர்களோடு ஒரு சுமூகமான, ஒரு சுதந்திரமான மனநிலைமையிலேயே அவன் இருந்தான். அவன் இயல்பில் ஏதோ ஒரு காந்த கவர்ச்சி பெண்களை அவன் பால் ஈர்த்து அவர்களை அவனுக்கு சாதகமாக கட்டமைத்தது. அது அவனுக்கும் தெரியும். ஏதோ ஒரு சக்தி அவனையும் அவர்களிடம் ஈர்த்தது போல தோன்றியது. டிமிட்ரியின் சொந்த ஊர் மாஸ்கோ. அங்கு பெரும்பாலும் மக்கள் தங்களை நாகரிகமானவர்கள் என்று கருதி கொள்கிறார்கள். மிகவும் நிதானமான மனிதர்கள். அவர்களுக்கு காதல் மேல் ஒரு பித்து. முதலில் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி, லேசாக்கி, காட்சிகரமான ஒரு தீரச் செயல் புரிவதாக தோன்ற வைத்து, பின் சிறிது சிறிதாக நுட்பமாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக வளர்ந்து முடிவில் சூழலை தாங்க முடியாத ஒன்றாக மாற்றிவிடும் அந்த காதல் மேல் அவர்களுக்கு எப்போதும் ஒரு தீராத மோகம் உண்டு. அந்த சூழல்களை எதிர்கொண்ட கசப்பான அனுபவங்கள் டிமிட்ரிக்கு நிறையவே உண்டு. ஆனால் சுவாரஸ்யமான பெண்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த கசப்பான நினைவுகள் அவன் மனதிலிருந்து எங்கோ ஓடி கரைந்து மறைந்துவிடும். அந்த தருணங்களிலெல்லாம்
மறுபடியும் அவனுக்கு வாழ்க்கையின் மீது ஆர்வம் வந்து விடுகிறது. எல்லாமும் எளிதாகி விடுகிறது, வேடிக்கையாகவும் தோன்ற ஆரம்பிக்கிறது. இப்போது அந்த நாயுடன் வந்த சீமாட்டின் மேல் அவன் நினைவுகள் படரத் தொடங்கியிருக்கிறது. ஒரு நாள் மாலை பொழுதில் பூங்காவில் அமர்ந்து ஏதோ நினைவில் எதையோ குறித்து கொண்டிருந்தான். அப்பொழுது வட்டமான அதே துணித்தோப்பி அணிந்த அந்த பெண் மெதுவாக நடந்து வந்து அடுத்த மேஜை அருகே அமர்ந்தாள். டிமிட்ரி மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். அவளது முகபாவம், அவளது தோரணை, அவளது ஆடை இதெல்லாம் பார்க்கும்போது அவள் மேட்டுக்குடி சீமாட்டி என்றும் அவள் திருமணமானவள் என்றும் அவனுக்கு தெரிந்தது. அவள் அவனிடமிருந்து 3 அடி தள்ளி அமர்ந்திருந்தாள். ஒரு மேகம் கலைவது போல, உடல் படரும் ஒரு மெல்லிய காற்றின் திசை திடீரென மாறுவது போல அவன் மனதில் எண்ணங்கள் கலையத் தொடங்கின. மனமும் உடலும் லேசாக அவனுக்கு அதிரத் தொடங்கியது. இயல்பாக அவள் காலை சுற்றி சுற்றி விளையாடி கொண்டிருந்த பொமிரியனை விரல் நீட்டி அழைத்தான். அது அவன் அருகே துள்ளி குதித்து ஓடி வந்தது. அந்த பெண் அவனை பார்த்துவிட்டு உடனே கண்களை தாழ்த்தி கொண்டாள். அது கடிக்காது என்று சொல்லிவிட்டு கண்ணும் சிவந்தாள். நான் இதற்கு உணவு கொடுக்கலாமா என்று அவன் கேட்டான். அவள் மெலிதாக தலையசைத்தாள். டிமிட்ரி சின்ன சின்ன பிஸ்கட் துண்டுகளை அந்த நாய்க்கு சாப்பிட கொடுத்தான். அந்த நாயின் எச்சில் தன் கையில் பட்டுவிடப் போகிறது என்ற சின்ன கவனத்துடன் தயக்கத்துடன் அந்த பிஸ்கெட்டுகளை நாய்க்கு கொடுத்து கொண்டே, நீங்கள் இந்த யாழ்ட்டாவில் எத்தனை நாளாக இருக்கீங்க என்று கேட்டான். நான் 5 நாள் ஆயிடுச்சு. ஓ, நான் இங்கே 2 வாரம் ஆச்சு. சொல்லி முடித்ததும் அவள் ஏதாவது சொல்லி தொடர்வாள் என்று அமைதியாக இருந்தான் டிமிட்ரி. ஆனால் ஒரு நீண்ட மௌனம் அங்கே நிலவியது. யாருக்கும் அடுத்து என்ன பேச வேண்டும் என்றும் யார் அடுத்து பேசுவது என்றும் மனதில் இருவருக்குமே ஒரு சின்ன தயக்கம். இங்க நேரம் ரொம்ப மெதுவா போதில்ல என்று ஏதோ ஒரு கணத்தில் அவள் துவங்கினாள். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் பெரிய ஊர்லேருந்து இந்த சின்ன ஊருக்கு வரோம். இங்கே சுத்தம் இல்லை, நாகரிகம் இல்லை, நேரம் மெதுவாக போகுது, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த பெரிய நகரத்தில் தூசும் தும்புமாக இதோட கடுமையான சூழலில் தான் வாழ்கிறோம் இல்லையா? அவளும் சிரித்தாள். பின்பு இருவரும் மௌனமாக சிறிது நேரம் அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருப்பதனாலேயே இந்த மௌனம் நீடிக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. நம்ம அப்படி பேசிட்டே நடக்கலாமே. சட்டென டிமிட்ரி எழுந்தான். அவளும் அதே கணத்தில் எழுந்து விட்டாள். இருவரும் இணையாக நடக்கத் தொடங்கினார்கள். அந்த இயல்பான நடை அவர்களுக்கிடையே ஒரு இணக்கத்தை உருவாக்கியது. பேசத் தொடங்கினார்கள். அவர்களுக்கிடையே ஒரு கலகலப்பான நகைச்சுவையான உரையாடல் எழுந்தது. எங்கே போகிறோம் அல்லது என்ன பேசுகிறோம் என்பதை ஒரு பொருட்டாக நினைக்காத ஒரு சுதந்திரமான திருப்தி உணர்வு மிக்க மனிதர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் அது. அவர்கள் இணையாக நடந்தனர், இணக்கமாக பேசிக்கொண்டனர். பேசுவதன் வழியாக மேலும் மேலும் இணைந்தனர். நீரலைகள் மலரின் வண்ணத்தோடு மென்மையாக இருப்பதை பற்றி, நிலவில் இருந்து ஒரு தங்க இழை அவன் மீது விழுந்ததை பற்றி, வெப்பமான பகல் முடிந்த பின்னும் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்பதை பற்றியும் பேசினர். தான் மாஸ்கோவை சேர்ந்தவன் என்றும், கலைகளில் பட்டம் பெற்றவன் என்றும், வங்கியில் வேலை செய்வதாகவும், நாட்டிய நாடக பாடகனாக பயிற்சி பெற்றவன் என்றும், ஆனால் அதை விட்டுவிட்டதாகவும், தனக்கு மாஸ்கோவில் 2 வீடுகள் இருக்கிறது என்றும் அவன் சொல்லிக்கொண்டே போனான். அவள் பீட்டர்ஸ்பர்க்கில் வளர்ந்தவள், ஆனால் திருமணம் ஆகி 2 வருடங்களாக எஸ்ஸில் வசிக்கிறாள் என்றும், இன்னும் 1 மாதம் யால்டாவில் இருப்பாள் என்றும், அவளுடைய கணவன் விடுமுறைக்கு இங்கு அவளை கூப்பிட வரலாம் என்றும், கணவனுக்கு கிரவுன் துறையில் வேலையா அல்லது ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் வேலையா என்று அவளுக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்றும் அவள் சினிங்கிக் கொண்டும் கண்களை உரித்து கைகளில் அபிநயம் பிடித்து அவனுக்கு சொல்லிக்கொண்டே வந்தாள். அவளது அறியாமை அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவள் பெயர் அன்னா செர்கேயவ்னா என்பதை க்ரோ அறிந்து கொண்டான். பேசி பேசி நடந்து நடந்து குரல் கலைத்து கண்களால் பேசிக்கொண்டு பின் கண்களும் கலைத்து மனம் ஓய்ந்து அன்று பிரிந்து சென்றார்கள். விடுதி அறையிலும் அவன் அவளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவள் நிச்சயமாக தன்னை வந்து சந்திப்பாள் என்று நினைத்தான். அது நிச்சயமாக நிகழும்.
படுக்கையில் விழுந்தபோது தன் மகள் போலவே ஒரு பள்ளிச் சிறுமியாக அவள் இருக்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டான். என்னை போன்ற அந்நியரோடு பேசும்போது அவளது உடல் மொழியில், சிரிப்பில் இன்னும் அந்த தயக்க உணர்வும் ஒரு மெலிதான தன்மையும் இருப்பதை அவன் நினைத்து பார்த்து புன்னகைத்தான். அவள் தனியாக இருப்பதும் ஒருவனால் பின்தொடரப்படுவதும் அவள் யூகித்து கண்டறிய முடியாத ஒரு இரகசிய நோக்கத்தோடு ஒருவன் அவளிடம் பேச்சு கொடுப்பதும் அவள் வாழ்க்கையில் இதுவே முதல் தடவையாக இருக்கக்கூடும். மெல்லிய மென்மையான கழுத்தை, அவளது அழகான சாம்பல் நிற கண்களை நினைத்து பார்த்தான். ஏதோ ஒரு பரிதாபகரமான அம்சம் அவளிடம் இருக்கிறது. அதுதான் தம்மை அப்படி இருக்கிறதா? நினைத்து நினைத்து புன்னகையில் உரிந்த முகத்தோடு அவன் ஆழ்ந்து தூங்கிவிட்டான். ஒரு வாரம் கடந்துவிட்டது அவர்கள் நட்பு உருவாகி. அன்று விடுமுறை நாள். அண்ணா சேர்க்கை தங்கியிருந்த கூடாரத்திற்கு குரோவ் சென்றான். வெளியே காற்று புழுதி வாரி வீசி மக்கள் அணிந்திருந்த தொப்பிகளை பறக்கடித்தது. அப்பா, என்ன புழுதி, என்ன காற்று! நீ அடிக்கடி தண்ணீர் எடுத்துக்கொள், ஜூஸும் குடி. இப்படி காற்றடித்தால் உடல் வறண்டு ஈரமற்ற காய்ந்துவிடும். இருவரும் பேச்சுக்களையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள். மாலையில் காற்று அடிப்பது சற்று ஓய்ந்தது. இருவரும் எழுந்து கடற்கரையில் ஸ்டீமர் படகு வருவதை பார்ப்பதற்காக சென்றார்கள். அங்கே கடற்சுவர் மேலேறி இருவரும் கடலையே பார்க்க தொடங்கினார்கள். அந்த ஸ்டீமர் படகில் வரும் யாரையோ வரவேற்க யாரோ கையில் பூங்கொத்துடன் காத்து நின்றார்கள். அதில் நிறைய பெண்கள் இளம் பெண்களைப் போல உடுத்திருந்தார்கள். மேலும் அதிகமாக இராணுவ ஜெனரல்கள் காத்து நின்றார்கள். வேகமான காற்றும் கடலின் கொந்தளிப்பும் ஸ்டீமர் படகு வருவதை தாமதப்படுத்தியது. வெகுநேரம் காத்திருப்புக்கு பின் சூரியன் அஸ்தமித்த பிறகு அந்த ஸ்டீமர் படகு துறைமுகத்தை நோக்கி மெதுவாக ஆடி மேலும் கீழும் இறங்கி ஏறி ஒரு வழியாக துறைமுகத்தில் நிலை கொண்டு நின்றது. அதில் பயணிகள் இறங்கி வெளியே வந்தார்கள். அண்ணா சேர்க்கை ஒற்றை பிடிக்கொண்ட கண்ணாடி வழியாக இறங்கி வரும் பயணிகளை பார்த்து கொண்டே நின்றாள். அவள் கண்கள் நீர் கோர்த்து மின்னின. உடல் தத்தளிப்பில் அசைந்து கொண்டே இருந்தது. குரேவும் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் கணவனை எதிர்பார்க்கிறாளோ? யாரை தேடுகிறாள்? அவன் யோசித்துக் கொண்டே அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்தியில் சூரியன் தான் குழைத்த தங்க குழம்பில் தத்தளித்து மூழ்கிக் கொண்டிருந்தான். அண்ணாவின் கண்ணங்கள் தீ சிவப்பில் கனத்தது. அதில் கண்களிலிருந்து விழுந்த ஒரு துளி நீர் சட்டென உலர்ந்து கரைந்தது. மின்னும் கண்களால் குரோவை திரும்பி பார்த்தாள். அவளை அள்ளி அணைக்க வேண்டும் என்று குரோவின் உள்ளம் துடித்தது. தலைகுனிந்து மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அவள் மனமும் உணர்வு பெருக்கால் நிறைந்தது. ஒரு கணம் அமிழும் சூரியனும் நின்று அவர்களை பார்த்தது. இருவர் உள்ளமும் துடிக்க, உடல் நடுங்க அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றார்கள். சட்டென அண்ணா பறந்து தாவும் உணர்வுகளை பிடித்து இறுக்கினாள். அவள் உடல் மேலும் நடுங்கத் தொடங்கியது. அதை கடந்து செல்ல அவள் பேச ஆரம்பித்தாள். ஏதேதோ பேசினாள். சொற்கள் அர்த்தமற்று சுழிந்து ஒரே இடத்தில் நின்றது. கண்களை விரித்தாள், கைகளை ஆட்டினாள். சட்டென குரோ அவளை வளைத்து இறுக்கி அவள் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டான். முத்தத்தின் வழியாக ஆழ்ந்து ஆழ்ந்து இருவரும் இணைந்து பின்னி இறுகினார்கள். இறுக்கத்தின் உச்சத்தில் நின்று நிலைத்து இருவரும் இல்லாமல் ஆனார்கள். தான் இல்லாமல் ஆவதன் பதற்றத்தில் இருவர் மனமும் உடலும் அதிரத் தொடங்கின. உடல் நடுக்கும் தாளாது இதழ்கள் பிரிந்தன, உணர்வுகள் மீண்டன, உடல் அமைந்தது. குரோ சட்டென தங்களை யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். பின் நாம் உன் விடுதிக்கு செல்லலாம் என்று காதோறும் அலைந்த முடிகளை ஒதுக்கிவிட்டபடியே மெலிதாக சொன்னான். அவர்கள் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். கடற்கரைக்கு அருகிலே தான் அவளது விடுதி. அறைக்குள் நுழைந்ததும் அவள் ஜப்பான் கடையில் வாங்கியிருந்த சென்ட் அறை முழுவதும் மனம் வீசியது. ஏனோ குரோவுக்கு அந்த நேரத்தில் அவன் காதலித்த பெண்களெல்லாம் ஞாபகத்தில் வந்தார்கள். அவனை சந்தோஷமாக காதலித்து அவன் சிறிது காலம் கொடுத்த ஆனந்தத்திற்காக அவனிடம் எப்போதும் நன்றியோடு இருந்த நல்ல குணமுள்ள பெண்களை பற்றி அவன் நினைத்து கொண்டான். வெறும் மேம்போக்கான சொற்களுடன் செயற்கையாக எந்த ஒரு உணர்வும் காதலும் இல்லாமல் ஒரு நரம்பு பிறழ்வு தன்மையோடு, ஆனால் அதிமுக்கியமான ஏதோ ஒன்று என்பதை குறிப்பால் உணர்த்தும் முகபாவனையோடு காதலித்த அவனது மனைவியை போன்ற பெண்களை பற்றிய ஞாபகங்கள். வாழ்க்கையில் இருந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற
பிடிவாதமான பேராசையை வெளிப்படுத்தும் அழகான பெண்களை பற்றிய ஞாபகங்கள். சிந்திக்கத் தெரியாத, புத்தி கூர்மை அற்ற, ஆனால் தன்னை அடக்கி ஆள நினைத்த பெண்களை பற்றியும் அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. ஏனோ இப்போது அவர்களை பற்றி நினைக்கும்போது அந்த பெண்களின் அழகு அவனுக்கு வெறுப்பை தூண்டியது. அவர்கள் அணிந்திருந்த லினன் துணியின் ஜரிகைகள் அவனுக்கு மீன் செதில்கள் போல தோன்றின. ஆனால் இப்போது வந்திருக்கும் இந்த பெண்ணிடம் அனுபவம் இல்லாத இளமையின் தயக்கமும் முதிராத கோணமும் அசட்டு உணர்வும் இருக்கின்றன. அந்த நினைவுகளோடு க்ரோ அன்னாவை பார்த்தான். அவள் முகம் வாடி இருந்தது. அவளின் 2 பக்கங்களிலும் அவளது நீண்ட முடி சோகமாக ஊசலாடியது. பழங்காலத்து சித்திரத்தில் இருக்கும் பாவியான பெண்ணின் சோகமான உடல் மொழியில் அவள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாள். க்ரோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் மௌனத்தை கலைக்கவில்லை. மௌனம் ஒரு கரிய நிழலென அந்த அறை முழுக்க பரவியது. அறையில் இருந்த காற்றை அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அங்கு புழுக்கமான வெற்றிடத்தை உருவாக்கியது. அந்த புழுக்கத்தின் அழுத்தம் க்ரோவுக்கு தாழ முடியவில்லை. அவனுக்கு சலிப்பில் மூச்சு திணறியது. ஒரு வார்த்தை அவள் ஏதாவது பேசுவாளா என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. மேஜை மீது இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து மெதுவாக கடித்தான் க்ரோ. அந்த சிறிய சத்தம் அந்த அறையில் பெரிய ஒளியாக கேட்டது. திடுக்கிட்டு அண்ணா அவனை பார்த்தாள். பின்பு கண்களை தாழ்த்தி, இது தவறு என்றாள். என்ன? இல்லை, நான் செய்வது தவறு. அது உங்களுக்கும் தெரியும். என்னை இப்போது நீங்கள் பரிகசிக்கப் போகிறீர்கள். அவள் கண்கள் நீர்கோர்த்து கலங்கி இருந்தன. வாழ்க்கையில் எதையும் பார்த்திராத ஒரு எளிய நல்ல பெண்ணின் தூய்மை அவளை சுற்றி இருந்தது. மேஜையின் மீதிருந்த ஒற்றை மெழுகுவர்த்தி அவள் முகத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சத்தை பரப்பியது. ஆனால் அவள் சந்தோஷமில்லாமல் இருந்தாள். நான் எப்படி உன்னை பரிகசிக்க முடியும் என்று கேட்டான் க்ரோ. இல்லை, கடவுள் என்னை மன்னிப்பாராக என்றாள் அவள். நீ எதற்கு மன்னிப்பு கோருகிறாய்? உனக்கு எதற்கு மன்னிப்பு தேவை? இல்லை இல்லை, நான் மன்னிப்பு கோரப்போவதில்லை. ஏனெனில் நான் மன்னிக்கப்பட மாட்டேன். நான் ஒரு மோசமான கீழ்த்தரமான ஒரு பெண். என்னை நானே பரிகசிக்கிறேன். நான் ஏமாற்றியது என் கணவனை அல்ல, என்னை. இப்போது மட்டுமல்ல, ரொம்ப நாட்களாகவே என்னை நான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன். என் கணவன் நல்லவனாக நேர்மையானவனாக இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு கூலிக்காரன். அவன் அங்கே என்ன செய்கிறான், அவன் வேலை என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கூலி வேலை செய்கிறான் என்று மட்டும் எனக்கு தெரியும். அவனை நான் திருமணம் செய்து கொள்ளும்போது எனக்கு 20 வயது இருக்கும். அந்த வயதில் ஏதோ ஒரு ஆர்வம் என்னை துரத்தி கொண்டே இருந்தது. என்னவென்று என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. சிறப்பாக ஏதோ ஒன்று எனக்கு அப்போது தேவைப்பட்டது. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நானே சொல்லிக் கொண்டிருப்பேன். நான் வாழ விரும்பினேன். சந்தோஷமாக துள்ளி குதித்து ஆனந்தத்தில் திளைக்க விரும்பினேன். வாழ் என்று ஒரு நெருப்பு எனக்குள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதன் வெளிச்சம் என் மனது முழுக்க பரவி இருக்கிறது. அது உனக்கு சொன்னால் புரியாது. என்னை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. என் திருமணம் எனக்கு ஒரு ஏமாற்றம். எனக்கு உடம்பு சரியில்லை என்று என் கணவனிடம் சொல்லிவிட்டு நான் இங்கே ஓடி வந்து விட்டேன். ஒரு பிச்சி போல நான் இந்த ஊரின் கடற்கரைகளில் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் ஒரு அருவருப்பான, கேவலமான, எல்லோரும் பரிகசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன். குரு அவள் பேசுவதையே கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் அழுதாள். ஒரு கட்டத்தில் குரோவுக்கு அவளின் வெகுளித்தனமான குரலும் அழுகையும் சலிப்பை உண்டாக்கியது. அவள் கண்களில் நீர் தேங்காமல் இருந்திருந்தாள். அவள் நடிக்கிறாள் அல்லது வேடிக்கையாக பேசுகிறாள் என்றே அவன் நினைத்திருப்பான். எனக்கு புரியவில்லை அண்ணா, உனக்கு என்னத்தான் வேண்டும்? உன் பிரச்சனைதான் என்ன? எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சுத்தமான, நேர்மையான, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். பாவம் எனக்கு பிடிக்கவில்லை. க்ரோ அவளை தன் மார்பில் புதைத்து கொண்டான். அவள் தலையை தடவி ஆற்றுப்படுத்தினான். நெற்றியில்
முத்தமிட்டான். அவன் அணைப்பில் இப்போது தென்றல் கூடியது. அவள் முழுமையாக அவன் மீது சாய்ந்தாள். எடை தாழாமல் சற்றே நிலை இழந்து சோபாவில் அவளையும் சேர்த்து அணைத்து சரிந்து அமர்ந்தான். அவள் மூச்சு காற்று அவன் மார்பு முழுக்க பரவியது. தட்டி கொடுத்தான். அவள் மூச்சு மாறியது. அப்படியே அவள் ஆழ்ந்து உறங்கி போயிருந்தாள். சட்டென ஏதோ ஒரு கணத்தில் அவள் அசைந்து எழுந்தாள். க்ரோவும் எழுந்து கொண்டான். அவள் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. வேறொரு அழகிய பெண்ணாக அவள் அவன் முன் நின்று கொண்டிருந்தாள். வாஞ்சியாக பேசினாள், சிரித்தாள். நம்ம கடற்கரைக்கு போவோம் வாங்க என்று அவன் கையை பிடித்து மார்போடு வைத்துக்கொண்டு நடந்தாள். வெளியே இருள் சூழ்ந்து இருந்தது. அந்த கடற்கரையில் ஒருவர் கூட இல்லை. ஆனால் கடல் கரையில் மோதி சத்தமாக வெடித்துக் கொண்டிருந்தது. தூரத்தில் ஓர் ஒற்றை படகு அலைகளில் அசைந்து கொண்டிருந்தது. ஒரு லாந்தர் விளக்கு தூங்கு மூஞ்சித்தனமாக அதில் முழித்து பார்த்து கொண்டிருந்தது. நிலவு அற்ற இரவின் கடல் தன் விரிபரப்புகளை இழந்து கால்களில் உரசி ஓடும் அலைகளாக அதன் ஆர்ப்பரிக்கும் சத்தமாக மட்டுமே மாறிவிடுகிறது. அண்ணாவை நெருக்கமாக அணைத்தபடி மணலில் நடந்தான் க்ரோ. நம்ம வேற எங்கேயாவது போவோமா? பக்கத்தில் ஓரியண்டாவுக்கு போவோமா? உற்சாகத்தில் கேட்டாள் அண்ணா. போலாமே என்றான். க்ரோவும் ஒரு காரை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஓரியண்டாவுக்கு சென்று ஒரு தேவாலயத்தின் முன் இறங்கினார்கள். க்ரோ தேவாலயத்தை பார்த்து கொண்டே நின்றான். அண்ணா அவனை அருகில் இருந்த கடற்கரையை நோக்கி இழுத்தாள். அவன் தேவாலயத்தை பார்த்து கொண்டு கடற்கரையை நோக்கி நடந்தான். யாருமற்ற அந்த கடற்கரையில் கடலை பார்த்து கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்தார்கள். தூரத்தில் யாழ்ப்பாண நகரம் தெரிகிறதா என்று மூடு பனியை கண்களால் விளக்கி பார்த்தான். க்ரோ சிறிதாக புலருவது போல அவனுக்கு தோன்றியது. விடிய போகிறதா? ஆம், விடிய போகிறது. அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமா நாம் அறையில்? ஆமாம். தூரத்தில் மலை மூடுகளில் வெள்ளை மேகங்கள் சலனமற்று நின்றன. மரங்களில் கூட இலைகள் அசையவே இல்லை. காற்று இலைகளுக்கு கொஞ்சம் ஓய்வளித்திருக்கிறது. ஆனால் வெட்டுக்கிளிகளின் சப்தம் மட்டும் அடங்கவே இல்லை. ஓயாமல் அவைகளின் சத்தம் இரவை நிரப்பி அடர்த்தியாக்கி கொண்டிருந்தது. அவன் கடலையே பார்த்து கொண்டிருந்தான். அலைகள் எழுந்தன, விழுந்தன, எழுந்தன, விழுந்தன. கீழிருந்து எழும் பின்பு விழும் கடலின் சலிப்பூட்டும் ஒரே கதியிலான ஓசை நமக்காக காத்திருக்கும் நிரந்தரமான தூக்கத்தை, அமைதியை பேசியது போல அவனுக்கு தோன்றியது. இந்த யாழ்ப்பாண நகரமோ அல்லது இந்த ஓரியண்டோ நகரமோ இல்லாத காலத்திலே இந்த அலை இப்படித்தான் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. இனி நாமெல்லாம் இல்லாமல் போனாலும் இது இப்படி அலட்சியமாக சலிப்பூட்டும் தாளகதியில் ஒலிக்கத்தான் போகிறது. நமக்கு இந்த அலை என்ன சொல்கிறது? அல்லது நாம் ஏதாவது அர்த்தங்களை இதன் மீது ஏற்றிக்கொள்ள வேண்டுமா? இடைவிடாது உயிர் முழுமையை நோக்கி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தில் சலிப்பு மிகுந்திருக்கிறது. ஆனாலும் அது ஒரு கணமும் ஓய்வதே இல்லை. ஏதோ ஒரு முழுமையை, ஏதோ ஒரு நிறைவை நோக்கி அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. சிலர் அந்த பயணத்தில் முடிவை எட்டுகிறார்கள். சிலர் அந்த ஓயாத இயக்கத்தின் சலிப்பில் உழன்று மேலும் மேலும் ஒரு அலையைப் போல எழுந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா அவன் தோள் மீது சாய்ந்து கடலையே பார்த்து கொண்டிருந்தாள். குளிரில் அவள் உடல் க்ரோவோடு சேர்ந்து ஒடுங்கி இருந்தது. கண் முன்னால் உறைந்திருக்கும் கடல், அதை ஒட்டிய பெரும் மலைகள், அதில் தேங்கி உறைந்திருக்கும் மேகங்கள், திறந்த வெளி வானம் என்று சூழ்ந்திருக்கும் இந்த மந்திரச் சூழலான விடியலில் ஆறுதல் அடைந்து கட்டுண்டு அழகாய் தோன்றுகின்ற ஓர் இளம்பெண்ணின் அருகில் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கும் போது நிஜத்தில் எல்லாமும் எப்படி அழகாய் இருக்கிறது. எல்லாமும் அழகுத்தான். தூரத்தில் ஒரு ஸ்டீமர் படகு விளக்கின் வெளிச்சத்தையெல்லாம் அணைத்துவிட்டு விடியலின் வெளிச்சத்தை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ முதல் பறவை கிராக் என்று அவர்களை கடந்து சென்றது. அதற்கடுத்து ஒரே தாளகதியில் ஒரு பறவை கூட்டம் கடந்தது. அண்ணா அசைந்தாள். சுற்றியிருக்கின்ற புல்நுனைகளில் பனித்துளி தியானித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அவள் உச்சந்தலையில் மறுபடியும் முத்தமிட்டான் க்ரோ. அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு அவர்கள் கடற்கரையில் சந்தித்தார்கள். மதிய உணவை ஒன்றாக உண்டார்கள். பிறகு கடற்கரையில் காலார நடந்தார்கள். கடலை ரசித்தார்கள். பார்ப்பதையெல்லாம் ரசித்தார்கள். நான் சரியா தூங்குறதில்ல
இதயம் படபடன்னு துடிக்குது என்று அவள் புலம்பினாள். கேட்ட கேள்விகளையே திரும்ப திரும்பவும் கேட்டாள். எங்கே அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று ஒரு கணம் சந்தேகித்தாள். அவன் தன்னை சரியாக மதிப்பதில்லை என்று மறுகணம் அஞ்சினாள். பூங்காவிலோ சதுக்கத்திலோ ஆட்கள் இல்லாத நேரங்களில் அவன் திடீரென்று அவளை இழுத்து உணர்ச்சிவசப்பட்டு முத்தமிட்டான். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல், அருகில் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சிக்கொண்டே பட்ட பகலில் கொடுக்கும் முத்தங்கள், வெப்பம், கடலின் மனம், சுற்றிலும் நன்றாக உடை உடுத்தி அங்கும் இங்கும் செல்லும் மனிதர்களின் நடமாட்டம், இவையெல்லாம் அவன் மனதில் ஒரு புதிய உணர்வுகளை ஏற்படுத்தியது. தன்னை ஒரு புதிய மனிதனாக அவன் உணர்ந்து கொண்டான். அண்ணா சர்க்கு எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருக்கிறாள் என்று அவன் அவளிடம் சொன்னான். எப்போதும் அவளை விட்டு ஒரு கணம் விலகாமல் நெருக்கமாகவே இருந்தான். ஆனால் அவளோ அடிக்கடி சோகத்தில் ஆழ்ந்தாள். அவன் தன்னை மதிக்கவில்லை, கொஞ்சம் கூட காதலிக்கவில்லை, தன்னை அவன் ஒரு சாமானிய பெண்ணாக மட்டுமே நினைக்கிறான் என்று சொல்லி உண்மை வெளிப்படையாக சொல்லும்படி அவள் சதா அவனை நச்சரித்து கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாலை பொழுதின் இறுதி நேரத்திலும் அவர்கள் நகரத்தை விட்டு காரில் எங்கோ சென்றார்கள். ஓரியண்டாவுக்கோ அல்லது அருகில் இருக்கும் அருவிக்கோ. விழுந்து ஆர்ப்பரித்து துள்ளி குதித்தோடும் அருவி முன்னால் தன் மனதை இழந்து தன்னை இழந்து தான் இல்லாமல் வெகு நேரம் குரோ நின்றிருந்தான். அவள் கணவன் வருவான் என்று அவர்கள் இருவருமே வெவ்வேறு விதமான தவிப்போடு காத்திருந்தார்கள். ஆனால் அவன் வரவே இல்லை. ஒரு கடிதம் மட்டும் அவளுக்கு வந்தது. அவனுக்கு கண்களில் பிரச்சனை என்றும் அவனால் அவளை கூட்டிச் செல்ல வர முடியாது என்றும் அவளே உடனடியாக கிளம்பி வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. கடிதத்தை படித்து முடித்தவுடன் அவள் உடல் முழுக்க ஒரு அவசரம் பரவியது. பதட்டமானால் நான் போவது நல்லது என்றாள். அந்த கடிதம் விதியின் விரல் அசைவு. அவர்கள் அவள் அறையை காலி செய்துவிட்டு ஒரு கோச் ஒன்றையை பிடித்து ரயில் நிலையம் சென்றார்கள். ரயில் பெட்டியில் அவள் ஏறி அமர்ந்ததும் 2ஆம் மணி ஒலித்தது. அவள் கண்ணீர் சிந்தவில்லை. ஆனால் நோய்வாய்ப்பட்டது போல சோகமாக இருந்தாள். அவள் முகம் நடுங்கியது. இன்னும் ஒரு தடவை உங்களை பார்த்துக் கொள்கிறேன், மறுபடியும் பார்த்துக் கொள்கிறேன். போதும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். உங்களையே நினைத்து கொண்டிருப்பேன். சந்தோஷமாக இருங்கள். என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நாம் நிரந்தரமாக பிரிகிறோம். வேறு வழி இல்லை. அது அப்படித்தான். நாம் சந்தித்திருக்கவே கூடாது. நல்லது. கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். ரயில் வேகமாக நகர்ந்தது. அதன் விளக்குகள் பார்வையில் இருந்து சீக்கிரமாகவே மறைந்துவிட்டன. குரோ போகும் ரயிலையே பார்த்து கொண்டிருந்தான். ரயிலின் சத்தம் மெதுமெதுவாக தூரத்தில் பயணித்து அவனை சுற்றி நிசப்தம் கூடியது. எல்லாமும் ஒன்று சேர்ந்து படு வேகமாக இந்த இனிமையான பிறழ்வை, இந்த பைத்தியக்காரத்தனத்தை முடித்து வைக்க சரி செய்தது போல தோன்றியது அவனுக்கு. நடை மேடையிலேயே விடப்பட்ட குரோ ரயில் சென்ற பாதையை உற்று நோக்கி கொண்டிருந்தான். தூரத்தில் ஒரே ஒரு சிவப்பு விளக்கு மட்டும் சலிப்போடு அணைந்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நிலையத்தில் இருந்த தந்தி கம்பிகள் சட்டென ஜிவ்வென ஒளித்தது. திடீரென எல்லாம் கலைந்து விழித்து கொண்டவனைப் போல உடல் உதறிக்கொண்டான் குரோ. வாழ்க்கையில் மற்றொரு வீரதீரச் செயல் நிகழ்ந்து முடிந்துவிட்டது. மிச்சம் இருப்பது ஞாபகங்கள் மட்டுமே. குரோ சிரித்தான். ஆனால் அவன் கண்கள் முழுக்க கண்ணீர் நிரம்பியது. இளமையான, இன்னும் அற்ப பாவங்கள் கவியாத இந்த அழகிய பெண்ணை இனிமேல் நாம் சந்திக்கப் போவதில்லை. அவள் அவனோடு சந்தோஷமாக இருந்தாளா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் உண்மையிலேயே பிரியமாகவும் அன்பாகவும் தான் இருந்தான். ஆனால் அவனது நடத்தையில், குரலில், தழுவலில் அவனை அறியாத லேசான ஒரு முரண் இருந்தது. ஒரு சந்தோஷமான மனிதனிடம் இருக்கும் முரட்டுத்தனமான கர்வம் அவனிடம் இருந்தது. எப்போதும் அவள் அவனை கருணை உள்ளவன் என்றும் அன்பானவன் என்றும் மேன்மையானவன் என்றும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். நிஜத்தில் அவன் என்னவாக இருப்பானோ அதிலிருந்து விலகி அவளுக்கு வித்தியாசமான ஒரு மனிதனாக தோன்றியிருக்கிறான். தன்னை அறியாமல் அவன் அவளை ஏமாற்றியிருக்கிறான்.
இலையுதிர் காலத்தின் மனம் ரயில் நிலையம் முழுவதும் பரவி இருந்தது. வடக்கில் இருக்கும் தன் வீட்டை நோக்கி போவதற்கான நேரம் இது என்று குரோ நினைத்தான். நடை மேடை விட்டு விலகி நடந்து சென்றான். குளிர்காலம் துவங்கும் நேரத்தில் குரோ அவனுடைய சொந்த ஊரான மாஸ்கோவுக்கு திரும்பி வரான். அந்த குளிர்காலம் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் எல்லா வழமைகளோடும் எல்லா கொண்டாட்டங்களோடுமே துவங்கியது. எல்லா வீட்லேயும் அந்த கணப்பு அடுப்புகள் பற்ற வைக்கப்பட்டன. காலையில் குழந்தைகள் உணவருந்தி பள்ளிக்கு போகிற அந்த நேரம் கூட கொஞ்சம் இருட்டாகவே இருந்தது. எல்லா வீட்லேயும் விளக்குகள் எரிந்து கொண்டு தான் இருந்தது. இந்த பனியில் வழுக்கி கொண்டு போகும் அந்த சறுக்கு வண்டியைத்தான் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஊரே அப்படியே வெள்ளை நிறமாக மாறிவிட்டிருந்தது. எல்லா வீட்டு கூரைகள் மேலும் பனி படர்ந்து வெண்மையாக காட்சியளித்தது. இப்ப யார் மனதிலும் பச்சை பசேல் என்று விரிந்திருக்கின்ற மலைகளையும் நீலக்கடல்களும் மனசுல வர்றதே இல்லை. எல்லார் மனசுலையும் குளிர்ச்சியான பனியும் பனிப்பொழிவும் பனிப்படரும் தான் ஞாபகத்தில் வருது. சுற்றி இருக்கின்ற லைன் மரங்களும் பீர்ச்சி பழ மரங்களும் கூட வெண்மை போர்த்திருந்தன. இப்படியான ஒரு அழகான எங்கும் பனிப்படர்ந்த ஒரு நாளில் தான் குரோ மாஸ்கோ நகரத்தில் தன்னோட வீட்டை அடைகிறான். இந்த பனிப்படர்ந்த குளிர்ச்சியான சூழலில் அவன் நுழையும் போது ஒரு மாய உலகத்திலிருந்து தன்னுடைய அன்றாட யதார்த்தமான ஒரு உலகத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி அவனுக்கு தோன்ற ஆரம்பிக்குது. மறுபடியும் தன்னோட அன்றாட வேலைகளில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போகிறான். இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 3 செய்தித்தாள்களை விருப்பமோட வாசிக்கிறான். விதவிதமான உணவகங்களை தேடி தேடி போகிறான். கிளப்புகளுக்கு, விருந்துகளுக்கு, ஆண்டு விழா கொண்டாட்டங்கள்னு எந்த கொண்டாட்டத்தையும் எந்த மகிழ்ச்சி தர விஷயத்தையும் அவன் விடுவதே இல்லை. முதல் நாளாக போய் அங்கே நிற்க ஆரம்பித்தான், கொண்டாட ஆரம்பித்தான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய வக்கீல்கள், கலைஞர்கள், வியாபாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பெரிய விருந்துகளை அவர்களுக்கு கொடுத்தான். மருத்துவ சங்கத்துக்கு போயிட்டு பெரிய பெரிய பேராசிரியர்களோட சீட்டு விளையாடுறத பெருமையாக நினச்சான். எதையும் வேண்டான்னு சொல்லாமல் கைக்கு கிடைக்கிற எல்லாமே சாப்பிட்டான். அது உப்பு மீனாகட்டும், முட்டைக்கோஸ் ஆகட்டும், எதையும் விடுறதில்ல. ஏன் இப்படி பண்ணுறான்? அவனுக்கு தேவை ஓய்வொழிவில்லாமல் அன்றாடத்தில் ஈடுபடணும். வேறு எதை பற்றியும் அவன் நினைக்கவே கூடாது. முக்கியமாக அன்னா செர்கே. இந்த வெண்பனி எப்படி இந்த ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வேறொன்றாக ஆக்கிவிடுகிறதோ அதுபோல தன்னோட அன்றாடம் அவள் மனச்சித்திரத்தை அப்படியே உறைய வைத்து தன் ஞாபகங்களின் ஆழத்திற்கு கொண்டு போய் வைத்துவிட வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தான். இப்படியாக 1 மாதம் கடந்தது. குளிர்காலம் மேலும் மேலும் குளிரென, மேலும் மேலும் பனியென, வெண்மையென அடர்ந்து கொண்டே வந்தது. அன்னா செர்கேவின் நினைவுகள் மேலும் மேலும் ஆழத்துக்கு சென்று மறைவதற்கு பதிலாக ஒரு நீர்நிலையின் மேலே தெல்ல தெளிவாக பொன்னிறத்தில் ஒளிரும் நிலவு போல மேல் எழ துவங்கின. என்னமோ அவன் நேற்றுத்தான் அவளை பிரிந்தது போல அவனுக்கு தோன்றியது. ஃபர் மேல்கோட்டை அணிந்து கொண்டு கதகதப்பான கையுறைகளையும் அணிந்து கொண்டு அவன் பெட்ரோவுக்கா ஓரம் நடந்த போதும், எங்கேயாவது மணி ஓசைகள் கேட்கின்ற பொழுதும், ஏதாவது ஒரு மெல்லிய இசை இழையோடும் போதும், மாலை வேளைகளில் நிசப்தத்தில் பாடங்கள் படித்துக் கொண்டிருக்கும் தன் குழந்தைகளின் குரலை அவன் தன்னுடைய வாசிப்பறையிலிருந்து கேட்கும் பொழுதும், உணவகத்தில் இருந்தோ எங்கேயோ தூரத்திலோ ஏதோ ஒரு பாட்டை, இசைக்கருவியின் கீதத்தை அவன் கவனிக்கும் போதும், அல்லது வானில் ஒற்றை பறவையை பார்க்கும் போதும், எங்கோ யாரோ சிரிக்கின்ற ஒளி கேட்கும் போதும், அவளுடைய படபடக்கும் கண்களும் சூடான மூச்சு எழும் நாசியும் அழுத்தி முத்தமிடம் சிவந்த உதடுகளும் அவன் ஞாபகத்தில் புத்திருப்பு பெற்ற மென்மையாக மனதை வருடியது. கடற்கரையில் அவர்கள் பதித்த கால் தடங்கள் இன்னும் அழியாமல் அப்படியே இருக்கிறது. அவர்கள் பார்த்த அந்த ஸ்டீமர் படகும் அதில் ஒளிர்ந்த லாந்தர் விளக்கும் அப்படியே ஒரு உறைந்துவிட்ட ஓவியம் போல அவன் மனதில் வருடியது. அவன் அறையில் இங்கும் அங்குமாக நடக்கத் துவங்கினான். நின்று புன்னகைத்தான். அன்னா செர்கேவினா என அவன் உச்சரிக்கும். அவன் கனவுகளில் அவள் வருவதே இல்லை. ஆனால் அவன் போகும் இடமெல்லாம் ஒரு நிழலைப் போல பின்தொடர்ந்தாள். ஒரு தேவதையைப் போல விடாமல் அவன் நினைவுகளில் வந்து கொண்டே இருந்தாள். அவன் கண்களை மூடிக்கொண்ட போது
அவள் உயிரோடு அவன் முன் நிற்பது போல இருக்கும். அப்போது முன்பை விட நிறைய அழகாக, மேலும் இளமையாக, இன்னும் மென்மையாக அவள் இருந்தாள். அந்த நேரங்களில் யாழ்டாவில் இருந்ததை விட தான் ரொம்ப அழகானவனாக தன்னை கற்பிதம் செய்து கொள்வான் க்ரோ. மாலை நேரங்களில் அவள் புத்தக அடுக்கில் இருந்தும் தீக்கணப்பில் இருந்தும் அறையின் மூலையிலிருந்தும் மெதுவாக எட்டி பார்ப்பாள். அவளது சுவாசத்தை, அவளது ஆடையின் சரசரப்பை அவன் கேட்டான். தெருவில் போகும் பெண்கள் கூட்டத்தில் அவள் தென்படுகிறாளா என்று கண்கள் அலைப்பாயும். அவன் மனம் அவள் ஞாபகங்களால் கனத்து கனத்து வந்தது. அதை யாரிடமாவது ரகசியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், மனதின் கனத்தை யாரிடமாவது இறக்கி வைத்து விடலாமா என்று நுண் ஆசை அவனை வாட்டி எடுத்தது. ஆனால் வீட்டில் அவன் தன் காதலை பற்றி பேசுவது இயலாது. வெளியே தன் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்போரிடம் பேசலாமா? அல்லது தான் வேலை செய்யும் வங்கியில் யாரிடமாவது பேசலாமா? அல்லது மருத்துவ சங்கத்தில் தன்னோடு சீட்டாடும் பேராசிரியரிடம் என்ன பேசுவது? அவன் காதலித்த அண்ணாவை பற்றி சொல்லலாமா? அல்லது அந்த காதலின் அழகை, கவித்துவத்தை, அறிவுபூர்வமான தங்களின் உரையாடல்களை, ஒன்றாக இருந்தபோது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாமா? பலரிடம் அதை முயற்சித்தான். ஆனால் பெண்களை பற்றியும் காதலை பற்றியும் தெளிவில்லாமல் ஏதேதோ அவர்களிடம் உளறி கொட்டினான். சிலர் புன்னகித்தனர், சிலர் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர், சிலர் மெலிதாக புன்னகித்தனர். அவன் மனைவியிடம் பேசும்போது அவள் கருத்த இரு புருவங்களை நெறித்து கூர்மையாக அவனை பார்த்து, பெண்களை வசப்படுத்தும் வேடம் உனக்கு பொருந்தாது டிமிட்ரி, நீ அதற்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாய். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் காரம் ஒன்று ஊறி வருவது போல இருந்தது. மருத்துவ சங்கத்தில் சீட்டாடிக்கொண்டே அந்த புரொஃபஸரிடம், யாழ்டாவில் நான் எப்படிப்பட்ட ஒரு தேவதை பெண்ணோடு நட்பு வைத்திருந்தேன் என்பது மட்டும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீர்கள் புரொஃபஸர் என்று அவர் கண்ணையே பார்த்தான். அவர் கையில் இருந்த சீட்டை அப்படியே மூடி வைத்துவிட்டு எழுந்து வெளியே போனார். இவன் தயங்கி தயங்கி அவர் பின்னாலேயே போனான். அவர் தான் கொண்டு வந்த சறுக்கு வண்டியில் ஏறி எதுவுமே சொல்லாமல் அவர் அதை ஓட்ட ஆரம்பித்தார். அவன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். சட்டென வண்டி நின்றது. இவன் தன் இயல்பாக ஓரடி முன்னால் நடந்தான். டிமிட்ரி, நீ சொன்னது சரிதான், அந்த ஸ்டார்ஜன் மீன் கொஞ்சம் காரமாக தான் இருந்தது என்று சொல்லிவிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு கிளம்பி சென்று விட்டார். குரோவுக்கு மனமுழுக்க கோபம், கீழ்த்தரமான அசுத்தமான வார்த்தைகளால் அவரை அவன் திட்டினான். என்ன ஒரு காட்டு முராணித்தனமான நடத்தை! ச்சே, என்ன ஜனங்கள் இவர்கள்! இவர்களோடு அர்த்தமற்று இந்த நாட்கள் எனக்கு கழிந்து கொண்டிருக்கின்றன. சுவாரஸ்யமே இல்லாத சலிப்பான சீட்டாட்ட பைத்தியங்கள். அசுரத்தனமாக சாப்பிட்டு குடித்து ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசி பிரயோஜனமே இல்லாத செயல்கள் எப்போதும் செய்து தன்னுடைய ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை இப்படியாக கழித்து எவரை கண்டாலும் கூழை கும்பிடு போட்டு அர்த்தமற்று வாழும் இவர்களோடு என்னுடைய தினம் வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது. அவன் அந்த விடுதியின் வாசலில் நின்று பனிப்பொழியும் இரவை நோக்கி பிதற்றிக் கொண்டும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். பின் சலித்து வீட்டை நோக்கி நடந்து போனான். அன்று இரவு முழுவதும் க்ரோ தூங்கவே இல்லை. கோபம் பொங்கி பொங்கி வழிந்தது. யார் மீது கோபம்? எதற்காக கோபம்? அவனுக்கு தெரியவே இல்லை. அவனால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. மறுநாள் கடும் தலைவலியில் அவன் வேலைக்கு கிளம்பி சென்றான். அடுத்த இரவும் அவன் சரியாக தூங்கவில்லை. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். சிந்தித்தான். அறையில் அங்கும் இங்கும் நடமாடினான். குழந்தைகளை பிடிக்கவில்லை, வங்கி பிடிக்கவில்லை, எங்கேயும் போக ஆசை இல்லை. எதை பற்றியும் யாரிடமும் பேச அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வருடத்தின் கடைசி டிசம்பர் மாதம் வந்தது. அது அவனுக்கு விடுமுறை நாட்கள். ஒரு பயணத்திற்கான ஏற்பாடுகளை அவன் மும்முரமாக செய்து கொண்டிருந்தான். அவன் மனைவி கேட்டாள், எங்க? என்னுடைய இளம் நண்பன் ஒருவனுக்கு பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது. அவனுக்காக நான் அங்கே செல்கிறேன் என்று அழுத்தமாக பொய் சொன்னான். அவன் செல்வது எஸ் என்ற நகரத்திற்கு. இதற்காக அவனுக்கே அது சரியாக தெரியவில்லை. யோசித்து யோசித்து பார்த்தான். ஆம், அண்ணா செர்கேனாவை அவன் பார்க்க விரும்பினான். அவளிடம் பேச வேண்டும் என்று துடித்தான். எஸ் என்ற அந்த இடத்தை காலையில் அடைந்தான். ஓட்டலில் ஒரு நல்ல அறையை எடுத்துக்கொண்டான். அறையில் தரை சாம்பல் நிற இராணுவ துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. மேஜையின் மீது
தூசி படிந்த ஒரு மைக்கூடு இருந்தது. அதன் அருகில் சுவற்றில் குதிரை மீது ஒரு உருவம் அமர்ந்திருப்பது போல ஒரு ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது. குதிரை தாங்கியிருந்த அந்த உருவத்தின் கையில் தொப்பி இருந்தது. ஆனால் அதன் தலை வெட்டப்பட்டிருந்தது. கதவை யாரோ தட்டினார்கள். விடுதியில் வேலை செய்யும் பையன் நின்று கொண்டிருந்தான். அவன் சிரிப்பு க்ரோவுக்கு நிம்மதி அளித்தது. மேலும் அந்த சிரிப்பில் அந்த பையன் நிறைய எதிர்பார்க்கிறான் என்றும் தோன்றியது. கண்டுபிடிச்சிட்டியா? இதுவெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இது ஒரு சின்ன ஊர். அவன் தங்கியிருக்கிற தெரு பேரு கான்சார்னி. ஒரு பழைய வீடு, ஒரு நீண்ட சாம்பல் நிற வேலி இருக்கும். அந்த வீடு தான். க்ரோ அவனுக்கு கை நிறைய சில்லறைகளை எடுத்து கொடுத்தான். பையன் மகிழ்ச்சியோடு தலைவணங்கிவிட்டு விலகிச் சென்றான். காலையில் குளித்து உணவருந்துவிட்டு க்ரோ அந்த தெருவை நோக்கி கனத்த மனத்தோடு நடந்து சென்றான். தெருவை நெருங்க நெருங்க அவன் கால் வேறொரு பக்கம் விலகிச் சென்றது. திரும்பி சென்று விடுவோமா? அவள் எப்படி இருப்பாள்? ஞாபகம் வைத்திருப்பாளா? அவள் அவளுடைய வாழ்க்கையில் லயித்து போயிருக்க மாட்டாளா? நாம் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? ஏதேதோ நினைவுகள். அவன் மனம் ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம், கால்கள் ஒரு பக்கம், கண்கள் ஒரு பக்கம் என தனித்தனி திசையில் தனித்தனியாக பயணித்தது. ஆனால் மொத்த உடலும் அந்த வீட்டை நோக்கித்தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த தெருவில் சரியாக அந்த வீட்டுக்கு முன்னால் அவன் நின்றான். அந்த பழைய வேலியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். சட்டென அவனுக்கு ஞாபகம் வந்தது. இன்று விடுமுறை நாள் அல்லவா? கணவன் ஒருவேளை வீட்டில் இருக்கலாம் இல்லையா? வீட்டுக்குள் சென்று அவளை திணறடிப்பது வேகமில்லை. அவளுக்கு ஒரு குறிப்பை காகிதத்தில் எழுதி யாரிடமாவது கொடுத்து அனுப்பினால் என்ன? இல்லை, அவளது கணவன் கைக்கு அது போய்விட்டாள். இல்லை, அப்புறம் எல்லாம் நாசமாகிவிடும். சந்தர்ப்பத்தை நம்புவதுதான் ஆகச் சிறந்தது. வேலி அருகில் தெருவில் அங்கும் இங்கும் அவன் நடந்து கொண்டே இருந்தான். சந்தர்ப்பத்திற்காக அவன் காத்திருந்தான். ஒரு பிச்சைக்காரன் கதவை திறந்து செல்வதையும் நாய்கள் அவன் மீது பாய்ந்ததையும் அவன் பார்த்தான். ஆனால் அந்த வீட்டிலிருந்து வெளியே யாருமே வரவில்லை. சலித்து சோர்ந்து அங்கேயே ஓரமாக நின்று கொண்டிருந்தான். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிந்தது. ஒரு அசைவும் இல்லை. யாருமே வெளியே வரவில்லை. கண்களை மூடிக்கொண்டான். திரும்பி போய்விடலாமா? ஊருக்கே போய்விடலாமா? நம் வீட்டுக்கு போய்விடலாமா? திரும்ப கால்கள் துடித்தன. தன்னியல்பில் அவன் நடக்க எத்தனைத்தான். ஒரு பியானோ இசையை கேட்டு அப்படி சிலை போல நின்றான். அந்த இசை மெலிதாகவும் மங்கலாகவும் இருந்தது. ஒருவேளை அண்ணா செர்கே இசைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த இசையினூடாகவே முன்கதவு திடீரென்று திறந்தது. படபட உடல் நடுங்க வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பரிச்சயமான அந்த பொமெரியன் நாய் வெளியே ஓடி வந்தது. சட்டென அவன் முகம் மலர்ந்தது. ஒரு வயதான மூதாட்டி மெதுவாக நடந்து வெளியே வந்தாள். அந்த நாயை அழைக்கலாமா என்று மனமுழுக்க உந்துதல். ஆனால் பதட்டத்தில் அதன் பெயர் அவனுக்கு மறந்துவிட்டது. அந்த நாயை தூக்கி கொஞ்சிக்கொண்டே அந்த மூதாட்டி உள்ளே சென்று மறுபடியும் கதவை தாழிட்டுக் கொண்டாள். மெலிதான அந்த பியானோ ஓசையும் நின்று போனது. அவன் மேலும் அங்கும் இங்கும் நடந்தான். அந்த சாம்பல் நிறை வேலியை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பில் அவன் மனம் எரிந்தது. ஒருவேளை அண்ணா செர்கேனா தன்னை மறந்துவிட்டிருப்பாளோ? காலையிலிருந்து மாலை வரை ஒரு பெண் இந்த பாழாய்ப்பான வேலியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? சலித்து போய் அவள் இந்த உலகத்தையே வெறுத்திருக்கக்கூடும். என்னையும் சேர்த்து மறந்திருக்கக்கூடும். மேலும் 1 மணி நேரம் அங்கேயே காத்திருந்தான். பின் வெறுத்து போய் தன் அறைக்கு திரும்பி சோபாவில் நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருந்தான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அரைப்பையனை அழைத்து உணவு கொண்டு வரச் சொன்னான். சாப்பிட்டான். சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கி போனான். நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு திடீரென விழித்தான். தான் எங்கு இருக்கிறோம் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவனை சுற்றி இருள் சூழ்ந்திருந்தது. என்ன ஒரு முட்டாள்தனமான செயல் இது! என்ன எரிச்சலான வேலை இது! ஜன்னலை நோக்கி நடந்தான். அந்த இரவையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சின்ன நகரத்தில் ஆங்காங்கே ஒளிப்புள்ளிகள் தெரிந்தது. ஏன் இப்படி நாம் நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம்? அவள் என்னை நினைத்திருப்பாளா? நான் மட்டும்தான் இப்படி பைத்தியம் போல அலைந்து கொண்டிருக்கிறேனா? மறுபடியும் கட்டிலுக்கு வந்து அமர்ந்தான். சலிப்பும் எரிச்சலும் கோபமும் பதட்டமும் அவனை அலைக்கழித்தது. இங்கு மேலும் ஒரு நாள் இருந்தால் நிஜமாகவே நாம் நோயாளி ஆகிவிடுவோம் என்றும் அவனுக்கு தோன்றியது. அவசர அவசரமாக தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்றான். ரயிலுக்காக காத்திருக்கும் நேரத்தில் ஒரு போஸ்டர்
அவன் கண்ணில் பட்டது. கெய்ஷா, ஜப்பான் கணிகையர்கள் பற்றிய நாடகம். முதலாக அந்த சிறிய நகரத்தில் அன்று தான் அந்த நாடகம் அரங்கேறுகிறது. அண்ணா இந்த நாடகத்திற்கு வரக்கூடுமா? வருவாள், அவள் கண்டிப்பாக வருவாள். அவன் ஆழ்மனதிலிருந்து மெல்லிய குரல் கேட்டது. மாயக்கம்பில் சொடுக்கியது போல அவன் எழுந்து அந்த அரங்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வழியெல்லாம் வழி கேட்டு அந்த அரங்கத்தை அடைந்தான். டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று இருளில் ஓரமாக நின்று பார்த்தான். எல்லா பிராந்திய அரங்குகளிலும் இருப்பது போலவே அங்கும் கூரை அலங்கார விளக்கின் மேல் மூடு பனி இருந்தது. அரங்கம் இரைச்சலோடும் பதற்றத்தோடும் இருந்தது. முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பு முன் வரிசையில் உள்ளூர் மைனர்கள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மிடுக்காக இங்கும் அங்கும் பார்த்தவாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆளுநரின் மகள் இறகுகளால் ஆன சால்வையை அணிந்து கொண்டு முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். ஆளுநர் பணிவாக திரையின் பின்னால் கைகள் மட்டும் தெரியும்படி மறைவாக இருந்தார். இசைக்குழு ரொம்ப நேரமாக முஸ்தீப்புகளை பண்ணி கொண்டிருந்தது. மேடைத்திரை அசைந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்கள் உள்ளே வந்து இருக்கையில் அமரத் தொடங்கினார்கள். க்ரோ அவர்களை ஆர்வமுடன் பார்த்தான். அண்ணா வருவாளா? அண்ணா செர்கேனாவும் உள்ளே வந்தாள். அவளையே க்ரோ பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் எதுவுமே தோன்றவில்லை. அசைவற்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கண்கள் கலங்கின, உதடுகள் துடித்தன, கை சிறுவிரல் துடித்தது. மனம் 100,000 கால்கள் கொண்டு ஓடிப்போய் அவளை அணைத்தது. ஆனால் அவன் உடல் அசையவே இல்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தது. அவள் உள்ளே வந்து 3வது வரிசையில் 4வது இருக்கையில் அமர்ந்தாள். இந்த உலகத்தில் தன் ஆன்மாவுக்கு நெருக்கமான, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் போல மிகவும் ஒரு முக்கியமான ஜீவன் அவள் என்று அவன் இதயம் படபடப்பாக அவனிடம் சொன்னது. அவள் கையில் அந்த ஒற்றை கைப்பிடி வைத்த கண்ணாடி வைத்திருந்தாள். அமர்ந்த பின் அவள் அசையவே இல்லை. அரங்கையை பார்த்து கொண்டிருந்தாள். தன் வாழ்க்கையை எப்போதும் முழுமையாக நிரப்புபவள் இவள். என் வாழ்க்கையின் முழு சந்தோஷம் இவள், முழு துக்கமும் இவள்தான். தனக்கென்று ஆசைப்பட்ட ஒரே மகிழ்ச்சி அவள்தான். இசைக்குழுவின் இசை ஆரம்பித்தது. அழகான பிராந்திய வயலினின் இசை காற்றில் கலந்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! சின்ன கிருதாக்கள் கொண்ட வாட்ட சாட்டமான உயரமான வழுக்கை தலையோடு ஒரு இளைஞன் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் குழைந்து கும்பிடு போட்டுக்கொண்டே அடியடியாக எடுத்து வைத்து அண்ணா செர்கேவினாவின் அருகில் வந்து அவன்தான் கூலிக்காரன் என்று யாழ்தாவில் அண்ணா கசப்போடு சொன்னவன் இவன் தானா? அவனது புன்னகை இனிமையாக இருந்தது. அவன் பொத்தான் துவாரத்தில் ஏதோ ஒரு அடையாள வில்லை காணப்பட்டது. அது பணியாளனின் எண்ணாக இருக்கலாம். நாடகம் தொடங்கியது. எவ்வளவு நேரம் சென்றது, என்ன சென்றது, என்ன நடந்தது, எதுவுமே குரோவுக்கு கண் விலகாமல் அவன் அண்ணாவையை பார்த்து கொண்டிருந்தான். முதல் இடைவேளையின் மணியோசை டங் என அத்தனையும் களைத்து போட்டது. வெறுத்து கொண்டான் குரோ. அந்த இளைஞன் புகைப்பதற்காக வெளியே எழுந்து சென்றான். அண்ணா தனியாக அமர்ந்திருந்தாள். குரோ அவளையே பார்த்து கொண்டு மெதுவாக நகர்ந்து அவள் முன்னால் சென்று நின்றான். என்ன செய்வது, எப்படி தூங்குவது? வலிந்து வந்த புன்னகையோடு நடுநடுங்கும் குரலில் சொன்னான், மாலை மாலை வணக்கம். அவனை பார்த்தவுடன் அவள் வெளிரி போனாள். தன் கண்களை தானே நம்ப முடியாதவளாக அவள் மீண்டும் மீண்டும் அவனை ஏறெடுத்து பார்த்து திகிலடைந்தாள். கைகளில் இருந்த கண்ணாடியையும் விசிறியையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அவள் பஞ்சை மேல் இருள் சூழ ஆரம்பித்தது. காற்றில் சூழ்ந்த இசையும் கண்ணிறைந்து முன்னால் நிற்கும் இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்களடைய தொடங்கின. மயங்கிவிடக் கூடாது என்று முழு விசையோடு அத்தனையும் கூர்ந்தாள். அவள் முகத்தில் இருக்கும் கடுமையான குழப்பத்தால் குரோவுக்கு திகில் உண்டாயிற்று. சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் இவர்களையே பார்ப்பது போல அவனுக்கு தோன்றியது. அவள் அருகில் அமர்ந்து விடலாமா என எத்தனைக்கும் தருணத்தில் சட்டென அவள் எழுந்து நடக்கத் துவங்கினாள். அவள் பின்னால் எந்த யோசனையற்றும் நடந்தான் குரோ. அரங்கத்தை விட்டு அண்ணா வெளியே வந்தாள். எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் காரிடாரில் நடந்தாள். பின்பு எதிரே இருந்த படிக்கட்டில் ஏறினாள். பின் இறங்கி வந்தாள். வலப்புறம் திரும்பி நடக்கத் துவங்கினாள். அவள் எதிரே யாரோ வந்தார்கள். மதத்தை போதிப்பவர்கள், சட்டத்தை பேணுபவர்கள், வியாபாரிகள், குடும்ப பெண்கள், யாரோ கடந்து போனார்கள். எவரையும் அவள் பார்க்கவே இல்லை. குனிந்து நடந்து கொண்டே இருந்தாள். சட்டென இடதுபுறம் திரும்பி
ஒரு குறுகலான படிக்கட்டில் ஏறி நின்றாள். க்ரோ மெதுவாக அவள் அருகில் சென்று நின்றான். இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்தனர். அவளின் மனம் கலங்கி கண்களில் நீர் சொட்டியது. அண்ணா, ஏன் வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்? எதுவும் சொல்லாதீர்கள், எதுவும் பேசாதீர்கள். திரும்பி போய்விடுங்கள், திரும்பி போய்விடுங்கள். ஏன் வந்தீர்கள்? அண்ணா, உனக்கு தெரியும், நான் எங்கு பற்றி எரிந்து கொண்டிருப்பது தானே உனக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கும். உனக்கு தெரியும் நான் ஏன் வந்தேன் என்று. நான் முன்னமே பாதி இறந்து விட்டேன், மேலும் இறந்து கொண்டிருக்கிறேன். போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக கண்ணுயர்த்தி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் அச்சம் இருந்தது, கெஞ்சல் இருந்தது, பின் அதில் காதல் துளிர்த்தது. பார்வையில் அந்த காதலை கண்ட பின் தான் குரோவின் துடிக்கும் நெஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கத் தொடங்கியது. அண்ணா அவன் முகத்தை காதலோடு ஊடுருவி ஊடுருவி பார்த்து கொண்டே இருந்தாள். பார்வையால் அவனை அள்ளி அள்ளி மனம் முழுக்க நிரப்பினாள். நான் வேதனையோடு இருக்கிறேன். என் நேரமும் உங்களை பற்றிய சிந்தனைத்தான். உங்கள் நினைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் உங்களை மறக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உருக்கிக் கொண்டு மறக்க விரும்புகிறேன். இப்போது ஏன் வந்தீர்கள்? ஐயோ, ஏன் வந்தீர்கள்? இப்போது ஏன் வந்தீர்கள்? அவள் உடல் மேலும் மேலும் என நடுங்கத் தொடங்கியது. க்ரோ சட்டென அவள் நடுங்கும் கையை பற்றி இழுத்து அணைத்தான். கன்னங்களில், நெற்றியில், உச்சந்தலையில், கழுத்தோரத்தில், பின் உதட்டில் ஆழ்ந்து முத்தமிட்டான். நடுங்கும் அவள் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மண் தொடும் உதிர்ந்த இலையென அமையத் தொடங்கியது. சட்டென அண்ணா குரோவை தள்ளினாள். என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? இங்கிருந்து போய்விடுங்கள், போய்விடுங்கள் இங்கிருந்து. மறுபடியும் பயம் ஒரு புகை போல அவளை சூழ்ந்தது. அவள் மூச்சு திணறினாள். யாரோ இரு சிறுவர்கள் புகைப்பிடித்தபடி அந்த படிக்கட்டில் அவர்களை ஓரப்பார்வையால் கடந்து போனார்கள். சென்று விடுங்கள் டிமிட்ரி, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஆணை போல சொல்லுகிறேன். இங்கிருந்து போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள். நான் வருகிறேன், நான் வருகிறேன். நான் வந்து உங்களை பார்க்கிறேன். மாஸ்கோவுக்கு வருகிறேன். கண்மணி, என் செல்லமே, இப்போது போய்விடு, இப்போது போய்விடு. நான் வந்து உன்னை பார்க்கிறேன். அவள் உதடுகள் அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தன. ஆனால் க்ரோவின் கைகளை அவள் விடவே இல்லை. க்ரோ தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான். மெதுவாக அவள் கைகளை விடுவித்துக் கொண்டு திரும்பி பாராமல் படிகளில் வேகமாக இறங்கி நடந்து சென்றான். பின்னால் விசும்பும் ஒலி அவன் முதுகை அறைந்தது. மேலும் வேகமாக நடந்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றான். அண்ணா செர்கைனா அவனை பார்க்க மாஸ்கோவுக்கு வர ஆரம்பித்தாள். 2 மாதங்களுக்கு அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அவள் தங்கியிருந்த எஸ் நகரத்தை விட்டு சென்றாள். உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மருத்துவரை பார்க்க போவதாக அவள் தன் கணவனிடம் சொன்னாள். அவன் அவளை நம்பினான். அவளை நம்பவும் இல்லை. மாஸ்கோவில் அவள் ஸ்லாவியன்சி ஹோட்டலில் தங்கினாள். அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் சிகப்பு தொப்பி அணிந்த ஒரு பையனை குரோவிடம் தனக்காக தூது அனுப்பினாள். க்ரோ அவளை பார்க்க சென்றான். யாருக்கு இது தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை அவன் இதுபோல ஒரு குளிர்கால காலை பொழுதில் அவளை பார்க்க சென்றான். அவனுடன் அவன் மூத்த மகளும் வந்தாள். அவளை வழியில் இருக்கும் பள்ளியில் விட்டு போக அவன் உத்தேசித்திருந்தான். ஈரமான துண்டுகளாக பனி பெய்து கொண்டிருந்தது. ஒரே நிலை புள்ளிக்கு மேலே 3 டிகிரி ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் பனி பெய்கிறது என்று க்ரோ மகளிடம் சொன்னான். பூமி மேற்பரப்பில் மட்டும்தான் பனி உருகுகிறது. வளிமண்டலத்தின் உயரத்தில் வேறு மாதிரியான வானிலை இருக்கும். ஏன், பூமிக்கு அடியில் அதன் மனம் எரிக்குழம்பால் கொதித்து கொண்டு தானே இருக்கும். அப்பா, ஏன் குளிர்காலத்தில் இடியும் புயலும் இல்லவே இல்லை? அதற்கு மகளுக்கு விரிவான பதில் சொன்னான் க்ரோ. அவளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் மனதில் அவளை சென்று பார்க்கப் போவதை நினைத்து கொண்டிருந்தான். அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒன்று வெளிப்படையான, எல்லோரும் பார்க்கின்ற, தெரிந்து கொண்ட வாழ்க்கை. உண்மையும் பொய்யும் நிறைந்த வாழ்க்கை. அவனின் நண்பர்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களும் வாழ்கின்றது போன்ற ஒரு வாழ்க்கை. மற்றொரு வாழ்க்கை ரகசியமாக பயணிக்கும் வாழ்க்கை. ஒரு வினோதமான, ஒருவேளை விபத்தாக முடியக்கூடிய வாழ்க்கை.
ஆனால் அது அவனுக்கு முக்கியமாக இருந்தது, ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தது, விலைமதிப்பற்றதாக அவனுக்கு தோன்றியது. அந்த இரகசிய வாழ்க்கையில்தான் அவன் நிஜ உணர்வோடு இருந்தான். தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளாத வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். நிஜமான மகிழ்ச்சியோடு, நிஜமான கொண்டாட்டத்தோடு, நிஜமான சுதந்திரத்தோடு அவன் அதில் திளைத்தான். ஒரு பக்கம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளாத மகிழ்ச்சியான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வங்கியில் அவனது வேலை, கிளப்பில் அவனது விவாதங்கள், ஆண்டு விழாக்களில் மனைவியோடு அவன் இருப்பு என்று வெளிப்படையான அவனது வாழ்க்கை. சில நேரத்தில் அந்த இரகசிய வாழ்க்கையின் மீது பெரும் குற்ற உணர்வு அவனுக்கு தோன்றும். அப்போதெல்லாம் பெரும் விவாதம் அவன் மனதில் எழும். தான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரவின் திரையில், இரகசியத்தின் திரையில் நிஜமான ஆகச் சுவையான வாழ்க்கை ஒன்று ஒளிந்து இருக்கிறது என்று அவன் நம்பினான். அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் இரகசியமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் அந்தரங்க தனிமையை நாகரிகமாக மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஸ்லாவியன்சி ஹோட்டலுக்கு சென்றான். கீழ்ப்பகுதியில் தான் அணிந்து வந்த கோட்டை கழட்டி மாற்றிவிட்டு மேல் மாடிக்கு சென்று மெல்ல கதவை தட்டினான். தனக்கு பிடித்தமான சாம்பல் நிற ஆடையில் முந்தைய நாள் மாலையில் இருந்தே அவனுக்காக காத்திருந்தாள். அவன் உள்ளே வந்தது தான் தாமதம். ஓடிச் சென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவர்கள் மெதுவாக நீண்ட நேரம் பதற்றமில்லாமல் முத்தமிட்டனர். நீண்ட வருடங்களாக சந்திக்காதவர்கள் போல மேலும் மேலும் தங்களை இறுக்கிக் கொண்டனர். ஏதோ ஒரு கணத்தில் எங்கோ ஏதோ ஒரு பறவை சிறகை விரித்து படபடத்து வானில் எழுந்த கணத்தில் இருவரும் தங்களை விடுவித்துக் கொண்டு இயல்பானார்கள். எப்படி இருக்க, என்ன செய்தி, வந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா என்று ஆரம்பித்தான் க்ரோ. பொறுங்கள் பொறுங்கள், சொல்லுகிறேன், என்னால் பேசவே முடியவில்லை. சட்டென அவள் திரும்பி கண்களில் ஊறி எழும் கண்ணீரை துடைத்தாள். அவள் அழுது முடிக்கட்டும் என்று அவன் ஒரு கைப்பிடி நாற்காலியில் அமர்ந்தான். மணியை அழுத்தி தேநீர் வரச் சொன்னான். தேநீரை குடித்துக் கொண்டே ஜன்னலின் வெளியே பனிப்பொழிவை பார்த்து கொண்டிருந்தான். தேநீரின் சூடு மெல்ல மெல்ல அவன் தொண்டையில் இறங்கிக் கொண்டிருந்தது. அவளின் இறுதி விசும்பில் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாயிட்டே போகுது. திருடர்களைப் போல மற்றவர்கள் பார்வையில் இருந்து விலகி ஒளிந்து மறைந்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. நம் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சா? அவள் வழமை போல புலம்பத் தொடங்கினாள். க்ரோ மெதுவாக அவள் அருகே சென்று அவளை பின்னால் இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு, அழுவதை நிறுத்து, நம் காதல் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிந்து விடாது என்று அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டான். செர்கெய்னாவுக்கு அவன் மீது நாளுக்கு நாள் காதல் அதிகமாகிக் கொண்டே போனது. அவனை ஆராதித்தாள். க்ரோ, என்றால் இந்த காதல் முடிந்துவிடும், நாம் பிரிந்து விடுவோம் என்ற உண்மையை சொல்வதற்கு கூட தயங்கினான். அவள் தோள்களை பற்றி பிரியமாய், அன்பாய், சந்தோஷமாய் ஏதேதோ பேசினான். சட்டென தனக்கு முன்னால் இருந்த கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தான். அங்கு வேறொருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் தலைமுடியெல்லாம் வெளிர் நிறத்தில் வெளுக்கத் தொடங்கியிருந்தன. நான் தானா இது? அவன் மனதில் தான் அழகானவன், இளமையானவன் என்ற எண்ணம் மட்டுமே எப்போதும் இருக்கும். ஆனால் சட்டென தன் முகத்தை உற்று பார்த்த ஏதோ ஒரு கணத்தில் தனக்கு வயதாகிவிட்டதோ என்று அவனுக்கு தோன்றியது. யாரோரோ தன்னை காதலித்திருந்திருக்கிறார்கள், தன்னில் ஏதேதோ தேடி ஏமாற்றத்துடன் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போது தான் உண்மையாக காதலிக்க தொடங்கியிருக்கிறோம் என்று அவனுக்கு தோன்றியது. அல்லது இதுதான் உண்மையான காதலாக இருக்குமோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. அன்னா செர்கேவினாவும் அவனும் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி போல நெருக்கமான மென்மையான நண்பர்கள் போல காதலித்தனர். விதி அவள் தனக்காகவும் தான் அவளுக்காகவும் தான் படைத்திருக்கிறது என்று இருவருமே ஆழமாக நம்பினார்கள். ஆனால் அவர்களால் அவனுக்கு ஏன் மனைவி, அவளுக்கு ஏன் கணவன் என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்றோ எப்போதோ ஜோடியாக பறந்த பறவைகளை பிடித்து வெவ்வேறு கூடுகளில் அடைத்து கட்டாயத்தின் பேரில் வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தோன்றியது. காதல் அவர்களை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. க்ரோ மேலும் மென்மையானவனாக மாறினான். தொடர்ந்து அவன் மனதில் எழுந்த விவாதங்கள் எல்லாம் படிப்படியாக காணாமல் போயின. அவளிடம் உண்மையாகவும் மென்மையாகவும் அவன் இருக்க விரும்பினான். அழாது என்றாலும் நீ
நிறைய அழுது விட்டாய். போதும், இப்போது பேசுவோம். என்ன செய்யலாம் என்பதை பற்றி பேசுவோம். அவர்கள் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் யோசனைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி, எங்கு சந்திக்கலாம், சந்திக்காமலே இருந்து விடலாமா, எப்படி தன்னை சுற்றி கட்டப்பட்ட தலைகளிலிருந்து விடுபடலாம், எப்படி 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 என்று இருவரும் தலையை பிடித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் தீர்வு கிடைத்துவிடும். அதன் பின் புதிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கலாம் என்று நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார்கள். காலங்கள் மேலும் மேலும் என நீண்டு கொண்டே இருந்தது. மற்றும் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவ் எழுதிய நாயுடன் வந்த சீமாட்டி. வாசித்தது சே. சிவக்குமார். நன்றி நண்பர்களே.